வணக்கம். PRD நியூஸ் 24 செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பவுண்டரி டிவிஷன் கம்பெனியில் 17 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்த 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் 3/6/2024 அன்று வேலை நீக்கம் செய்தது. அன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கக்கோரி 40வது நாளாக AICCTU தொழிற்சங்கத்தின் சார்பாக 12/7/2024 வெள்ளிக்கிழமை சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்றவர் வேலு. பிரேக்ஸ் இந்தியா பவுண்டரி டிவிஷன் கிளை சங்க தலைவர். கண்டன உரை நிகழ்த்தியவர்கள் ஏழுமலை, சிம்புதேவன், சரோஜா, மாணிக்கம், பார்த்திமா, பெருஞ்சித்தன், சரவணன், திலீபன், சங்கர், மேஸ்திரி, குப்புசாமி, புவனா, பரசுராமன், சுந்தர் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இதில் செயலாளர் மாதவன், பொருளாளர் அல்லிமுத்து, துணைத் தலைவர் கிரிராஜ், துணை செயலாளர் ஆதிகேசவன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மீண்டும் வேலை வேண்டும் என்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர்.